ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Vivo t4x இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஏன்னா விவோவில் மிக முக்கியமான ஒரு சீரீஸ்னால் விவோ டி சீரீஸ் தாங்க. ஏன்னா விவோ t1, t2, t3 இந்த மூணுமே சும்மா வெறித்தனமாக இருந்துச்சு ஒவ்வொன்றுமே. ஏன்னா நிறையா பேர் வாங்கினது, நிறையா சேல்ஸ் ஆனதெல்லாம் இந்த மொபைல் தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விவோ t4x எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை இருக்கீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். விவோ t4x இந்த சீரிஸோட ஃபஸ்ட் லான்ச் விவோ t4x தாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 1000 nits கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு AMOLED கொடுத்தா சூப்பராகவே இருந்திருக்கு. பட் பரவாயில்ல, எல்சி டிஸ்பிளே கொடுக்குறாங்க இந்த செக்மெண்ட்டுக்கு. அப்புறம் இதோட ரிஃப்ரெஷ் ரேட்டு 120 கொடுக்குறனால ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே 1000 nits கொடுக்குறனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் ஓகே தாங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட் ஒரு பட்ஜெட் ஃபோனுங்காட்டி இந்த இதை ஓகேவாக இருக்குது. அடுத்து டுவெல் கேமராங்க. 64 MPக்கான ப்ரைமரி கேமரா, வைட் ஆங்கிள் சென்சாராக 64 MP, 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. நாம் இந்த வைட் ஆங்கிள் சென்சார் அதாவது ரேர் கேமராவில் 1080p வீடியோவை 30fps வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம். ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 2 கேமரா பேக்கில் இருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஏன்னா விவோவில் டி சீரிஸ் நல்லாவே போன டைம் பேகமாக வந்துச்சு, அதே போல் இதை கொடுப்பாங்க. அடுத்தது இதோட பேட்ரி, அதாவது இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப அதிகமான பேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6500 mAh பேட்ரி, அதில் மேசிவான பேட்ரிங்க. 2 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க, அந்த அளவுக்கு ஹெவியாக கொடுத்துக்கிறாங்க. அந்த பேட்டரியை ஃபுல்ஃபில் பண்ண 44 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. குயிக்காக சார்ஜ் ஆகி ஒரு 50-55 நிமிஷம் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பேட்டரி வந்து ரொம்ப அதிக கெப்பாசிட்டி, அதனால் வந்து சார்ஜ் ஆக கொஞ்சம் லேட் ஆகுது. அடுத்து 6GB RAM வேரியன்ட் இருக்குது. விர்ச்சுவல் RAM 6GB பண்ணிக்கலாங்கிறாங்க. அடுத்தது 128GB இன்டர்ஸ்டோரேஜ் மொபைல். ஆமாங்க, 6+128 அந்த வேரியண்ட்டு. இது வந்து ப்ரைஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 14,999 ரூபா, 15,000 ரூபா கம்மியாக அப்படி அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட இது வந்து UFX 2.2. ஆமாங்க, இதோட ஸ்டோரேஜ் டைப் வந்து அதுவே நம்மளுக்கு 4GB RAM வேரியன்ட் இருந்துச்சுன்னா சப்போஸ் அது வந்து 12,000-13,000 ரேஞ்சுக்கு வரங்க. ஏன்னா ஆஃபரில் ஒரு 13,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் வந்து நம்மளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், அதனால் ஓகேங்களா. அடுத்து இதோட ப்ராசஸ் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. இந்த ப்ராசஸ்க்காக தான் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருப்பாங்க பேட்டரிக்கு ப்ராசஸ்க்காக. இதோட ப்ராசஸ் மீடியாடெக் டிமென்சிட்டி 7300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஒரு 14,000 ரேஞ்சுக்கு போகுது, ஓகேங்களா. அப்புறம் இதில் வந்து 5 சப்போர்ட் எல்லாமே இருக்குது. அப்புறம் IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஆமாங்க, இதில் IP64 அந்த வாட்டர் தனித்துளிகள் இது மாதிரிலாம் விழுந்தால் ஒன்றும் ஆகாது அப்படிங்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு கேண்டட் 15 தான் வருதுங்க. 3.5mm ஜாக் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட். ஆமாங்க, AMOLED டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு இன் டிஸ்பிளே கொடுப்பாங்க. சப்போஸ் இது வந்து LCDங்காட்டி நம்மளுக்கு செலவு அதிகமாக காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட் மவுண்டட் அதாவது பவர் பட்டனில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. பஞ்சுவல் டிஸ்பிளே தாங்க இது வந்து. அப்புறம் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டில் சொல்லிடுறேன், பேட்டரி நல்லாவே இருக்குதுங்க. அதே போல் ப்ராசஸ் நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ், அதே போல் கேமராவும் டீசெண்டாகவே இருக்குங்க. அப்புறம் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபோனுக்கு. சும்மா வெறித்தனமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு விவோ t3x நல்லா இருந்துச்சு, இது அதை விட கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துக்கிறாங்க. விவோ t4x இது நல்லாவே இருக்குது. இந்த சீரிஸு விவோ நல்லா கொண்டு வராங்க. ஏன்னா விவோ t3 நல்லாவே இருந்துச்சு, அதே போல் t2, t1 இது எல்லாமே வெறித்தனமாக இருந்துச்சு ஒரு பட்ஜெட் ஃபோனில். அதே போல் இந்த சீரிஸும் இதெல்லாம் எதிர்பார்க்குறோம். சும்மா வெறித்தனமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. எனக்கு இந்த ஃபோன் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லாங்க. ஏன்னா இந்த சீரிஸ் எப்போவுமே அடிச்சு நோக்குங்க. அதே போல் இந்த சீரிஸ் இந்த இயரில் வெறித்தனமான போகுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு பண்ண முடியல. பை, டேக் கேர்.